வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம செட்டிநாடு ஸ்பைசியான ஆட்டு ஈரல் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம சாதத்தோட, சப்பாத்தி கூட, இட்லி, தோசை இந்த மாதிரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ ஈரல் அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம அந்த மாதிரி செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதில் கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை கூடவே அந்த ஒரு பூ இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்துக்குவோம். அதிலே ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். அதிலே வந்து காஞ்ச மிளகாயை 2 மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வந்துட்டுருக்குது. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் லேசாக வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அதில் ஒரு பாதி அளவு, நான் 3 பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன். அதில் ஒரு பாதி அளவு நம்ம இதில் ஈரலில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 10 பூண்டு பல் வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஈரல் துண்டுகளை அதில் சேர்த்துக்கலாம். ஈரல் துண்டுகளை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் காரத்துக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துக்கலாம். முதல்ல மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே போல் தனி மல்லித்தூள் அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணுன்றதுக்காக அதை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். மல்லித்தூளை ஒரு 1/2 ஸ்பூன் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து கிளறி விட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டுருவோம். இப்போது ஒரு 1.5 வெங்காயம் ஏற்கனவே நம்ம வதக்கினதில் போட்டோம் இல்லையா, அந்த 1.5 வெங்காயமும் 2 தக்காளியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துக்கலாம். அந்த அரைச்ச விழுதுகளை வந்து நம்ம இந்த ஈரல் கிரேவியில் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ நம்ம இன்னொரு வாணலியில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது 3ஐயும் நல்லா வறுத்துக்கலாம்.
எண்ணெய் இல்லாமல் வெறும் சட்டியிலே வறுத்தா தான் இது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்த அந்த மசாலா ஜாமான்களை அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துக்கலாம். அதிலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய ஈரல் கிரேவி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது செட்டிநாடு ஸ்டைலில் காரசாரமான ஈரல் கிரேவி செஞ்சுருக்கோம். கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிடலாம். இதை வந்து நம்ம சூடான சாதத்துலேயோ இட்லி, சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஈரல் வாங்கினா இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.